அதுதான் வெயிட்டிங். நான் இப்போ வந்து தலை தீபாவளி நினச்சேன், இப்போ வந்து பொங்கல். அந்த அப்படியே பார்த்து ஸ்டென்ட் ஆகிட்டேன் நான். எப்பா அந்த மாதிரி லுக்கு அப்படியே ஃபயராக இருந்துச்சு. அப்படியே சொல்கிறவன் சொல்லிட்டு தானே இருப்பான் அவன். அதுக்கு நம்ம தான் இது பண்ண முடியாது. நம்ம தலை நம்மளுக்கு தான் தெரியும். படம் வந்துட்ட பிறகு அவனுங்க கதற தான் போகிறானுங்க எப்படியோ. அது நம்மளுக்கு தேவையில்லை. விட்டு அப்பயே பார்த்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்துட்டேன். வியூஸும் அதிகமாக போயிடுச்சு. கமாண்டும் பண்ணிட்டேன் படத்துக்கு வெயிட்டிங்ன்ட்டு. தரமாக இருக்குது ப்ரோ. தரம் பண்ணுவோம் படத்துக்கு வெயிட்டிங்கு. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு தலையை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அந்த சந்தோஷமும் இருக்குது ப்ரோ. தலை இந்த படத்துக்கு அழகா இல்லை ப்ரோ. தலை குழந்தையிலேருந்தே அழகு தான். அவர் விஜயனும் ரொம்ப பிடிக்கும். பிரச்சனை சண்டைங்கடலாம் இல்லை. அவர் படம் வந்தாலும் பார்ப்போம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டோ. நம்ம படம் வந்தாலும் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டோ பார்ப்போம். நம்ம சில பேர் தான் அந்த மாதிரி இவங்களை பற்றி பேசுறது. 2 பேரும் அண்ணா தான். பெரியவர் சின்னவர் அந்த மாதிரி தான் எப்பயுமோ. நம்ம ஒரு பொறுத்தவரைக்கோ தன்னம்பிக்கை தன்னடுக்கோ தன்னம்பிக்கை தனி வை நம்மளுக்கு. ஓகேவா? அவருக்கு வந்து எப்பயுமோ வந்து விஜயனாக வந்து பொறுத்தவரைக்கோ 2 பேருக்கும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இந்த ரசிகர் தான் சண்டை போட்டுனுக்கிறாங்க. என்ன தெரிஞ்சுக்கோ, நானும் ரசிகர் தான், அண்ணன் ரசிகர் தான் அஜித் அண்ணா. ஓகேவா? இவரும் அண்ணா தான். எனக்கு எல்லாம் 2 பேர் ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த படம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டபுள் ஆக்ஷன் இந்த படம். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இப்போ அண்ணவும் நல்லா இருக்கிறாரு, விஜயனாவும் அஜித்தனவும் நல்லா தான் இருக்கிறாரு. ஓகேவா? நான் வந்து எப்பயுமோ வந்து இந்த 2 படத்துக்கு வந்து நான் திட்ட மாட்டேமா. அஜித்தனவும் திட்ட மாட்டேன், விஜயனாவும் திட்ட மாட்டேன். எனக்கு 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. நல்லா இருந்தால் போதும். ஐயோ பார்த்தோன்னே ஸ்டண்ட் ஆகி நின்ட்டேன் நான். அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அப்படியே வீடியோப்பா. அந்த டைம் பீரியட்லாம் உடையாமல் காட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஒரு படம் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த டைம் பீரியட் மாறாமல் அப்படியே ஜாயினாக காட்டணும். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஓரம் போயிட்டாங்க. எங்கள் சம்பவம் மட்டும்தான் உள்ள. லாஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் தான் தலைக்கு. இதுக்கப்புறம் இதுவும் நடிக்காதீங்க, ரிஸ்க் எடுத்து நடிக்காதீங்க. அதுதான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தலைன்னு விட்டுட்டு ஏகேன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் ஏற்றுக்கோங்க. தலை சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் ஹேர் கட்லேருந்து தரமாக இருக்கிறாரு. தலை எப்பயுமே அழகுதான் ப்ரோ. யாராலையும் வச்சுக்க முடியாது. தலையை எப்பயுமே தலை அழகுதான். ஆமாம் ப்ரோ. ஒரு இது அப்படிதான் வரும். கோவப்படுற மாரி ஒரு சீன் வரும் தான். அது அவருக்கு ஏற்ற மாதிரி நடிப்பார். ஒரு சீன் நல்லா ஜாலியாக சிரிச்சின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. தலை கூட நம்ம சேர்ந்து நடிக்கிறவங்களால அவரு கூட இருந்தாலே ஜாலியாக இருக்கும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அவர் கூட பண்ணி நடிச்சா நிறைய அட்வைஸ் பண்ணுவார். எவ்வளோ இருக்குது ப்ரோ. படத்தை பற்றி சொல்லணும். நான் வெயிட் பண்ணுறேன். எப்பயுமே வெயிட்டிங்கு. பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. எப்போ பொங்கல் வரும்னு வெயிட் பண்ணுகிறேன் ப்ரோ. மங்காத்தால கண்டிப்பாக ப்ரோ. அஜித் ரியலாக தான் ப்ரோ ஓட்டினாரு. பின்னால் உட்காட்டுறத வைபவே சொல்லியிருப்பாரு ப்ரோ. எனக்கு அப்படியே உதறுதுன்ட்டு அந்த ஹைவேஸில் கிராஸில் பூந்து 1 வேல ஓட்டுவார் ப்ரோ. செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஆனால் அதெல்லாம் எப்படி ப்ரோ ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. தலை தான் ப்ரோ ஓட்டினார். அது டேரக்டர் மேலே ரொம்பவே நம்பிக்கை ப்ரோ. ஏன்னா அதான் ப்ரோ எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க வயசாயிடுச்சுன்ட்டு. வயசானவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு சொன்னவங்க எல்லாருமே சொல்கிறேன். அந்த தைரியம் எந்த ஆக்டருக்குமே வராது ப்ரோ. அழகாக சொல்லிட்டு போயிடலாம் ப்ரோ. நீ வேறு யாராவது வச்சு பண்ணிக்கோங்க, டூப் வச்சு பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த சீனே வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம். விழுந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ சீன் ப்ரோ. தரமாக இருந்தது ப்ரோ. தலை விடாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே தலை ரசிகதா. படம்